இரண்டாவது ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக தேவனுடைய கிருபையுள்ள கருத்திலே நாம் யாவரும் ஒப்பு கொடுக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. அப்பா, துதிக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான எங்கள் அன்பு தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன், ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கிருபை செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். அப்போ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் உம்மை துதிக்க ஆண்டவரே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த நாளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலும் கர்த்தாவே ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நீ நிரப்புங்க சுவாமி. அப்பா, ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வல்லமை ஆண்டவரை வெளிப்படட்டும் சுவாமி. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, உம்முடைய பரிசுத்தம் ஆண்டவரே எங்களுக்கு கிட்டி வரட்டும் சுவாமி. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நாங்கள் ஆவியினால் உம்மை துதிக்க ஆராதிக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நீர் எங்களோட ஒவ்வொரு தடவையும் நீர் பேசுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய கிருபையுள்ள கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆசீர்வதிங்க, எங்களை நீர் பயன்படுத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 21 நாள் உபவாச ஜெபத்திற்காய் நாம் தொடர்ந்து ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பாவுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, 21 நாள் ஜெபத்திற்காய் வருகிறோம். காலை மாலை ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே நீர் ஆண்டவரே கொடுத்த ஆண்டவரே இந்த 21 நாள் உபவாச ஜெபத்திற்காய் ஒய்கோஸ் ஊழியத்திற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீர், அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. வருகிற ஒவ்வொருவரும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். வராதவர்களை கர்த்தாவே நீர் கூட்டி வர வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திர. சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கும் கர்த்தாவே நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தாவே நீர் ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபத்திலும் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய வேண்டுதல் ஆண்டவரே அப்பா, எங்கள் வேண்டுதல் உம்மிடத்திலே நிறைவேறட்டும் சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னத்தெல்லாம் ஒவ்வொரு நாளும் நீர் நடத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் சூழ்நிலை கர்த்தர் நீர் ஆண்டவரே மாற்றி போட்டு ஆண்டவரே உமக்கு உகந்த ஆண்டவரே காணிக்கையா எங்களை ஏற்பணிக்க தேவன் கிருபையை செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தருடைய பந்திக்கு நேராக நீர் ஆண்டவரே இந்த நாளில் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய கிருபையுள்ள கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின்
சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானாம். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானாம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் என்னை கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டான். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டான். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தான். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தான். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானாம். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானாம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசித்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது
சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கரங்களை தட்டி இயேசு ராஜன் நம் சொந்தமாய் மாறினார். ஹல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதில் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பினின்று நம்மை பிரிக்காமல் காத்துக்கொள்வார். ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம். இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன், எதற்கும் பயமில்லை, இனியும் கவலை எனக்கில்லை. இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, நான் இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொண்டேன், இனி வரும் பலன் மேல் நோக்கமானேன். இயேசுவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொண்டேன், இனி வரும் பலன் மேல் நோக்கமானே. இயேசுவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொண்டேன், இனி வரும் பலன் மேல் நோக்கமானே. அழிந்து போகும் பாராட்டு வேண்டாமே, அழிந்து போகும் பாராட்டு வேண்டாமே, அரவணைக்கும் இயேசு போதும் போதுமே, அரவணைக்கும் இயேசு போதும் போதுமே. இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன், நான் இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன், எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதிவிரைவில் நீங்கும் இந்த ஓத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்கும். அதிவிரைவில் நீங்கும் இந்த உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்கும். அதிவிரைவில் நீங்கும் இந்த உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்கும். காண்கின்ற எல்லாமே அனித்தியம், காண்கின்ற எல்லாமே அனித்தியம், காணாதவைகளோ நித்தியம், காணாதவைகளோ நித்தியம். இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன், நான் இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன், எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை என
ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிறேன், கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லை. கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிறேன், கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லை. கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிறேன், கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லை. எதையும் தாங்குவேன் இயேசுவுக்காய், எதையும் தாங்குவேன் இயேசுவுக்காய். இனியும் சோர்ந்து போவதே இல்லை, இனியும் சோர்ந்து போவதே இல்லை. இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன், நான் இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன். எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. ஹalleluya 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 ஹalleluya. பகைவருக்கு அன்பு காட்டிடுவேன், வெறுப்பவர்க்கு நன்மை செய்திடுவேன். பகைவருக்கு அன்பு காட்டிடுவேன், வெறுப்பவர்க்கு நன்மை செய்திடுவேன். சபிப்பவர்க்கு ஆசி கூறிடுவேன், சபிப்பவர்க்கு ஆசி கூறிடுவேன். தூற்றுவோருக்காக ஜெபித்திடுவேன், தூற்றுவோருக்காக ஜெபித்திடுவேன். இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன், நான் இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன். எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. அதிவிரைவில் நீங்கும் இந்த உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்கும். அதிவிரைவில் நீங்கும் இந்த உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்கும். காண்கின்ற எல்லாமே அனித்தியம், காண்கின்ற எல்லாமே அனித்தியம். காணாதவைகளோ நித்தியம், காணாதவைகளோ நித்தியம். இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, நான் இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே. எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை. யாவரும் சொல்லுவோம், எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கு இல்லையே. கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிறேன். ஆமென். கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லை. ஹalleluya. நம்மை கரம் பிடித்தவர் முற்றுமுடிய நடத்துவாராக. இன்னொரு பாடலை பாடுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. பாடலை
பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா சேவினை கட்டுகள் முறியும். நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறொரு நாமம் நமக்கில்லை. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே.
நம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரிய வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் யாவர் சொல்லுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் உண்டு. யாவர் சொல்லுவோம். மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் உண்டு. அவர் நாமம் இயேசு, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய நாமம் எனக்கு பலத்த துருகம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வானத்தின் கீழே பூமியிலே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல், இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு இல்லை. அவருடைய நாமத்திற்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கு, ஆமென், நாவு யாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கப்பட. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே இயேசு நாமம் எனக்கு போதும் என்று சொல்லுவோம். இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். கரங்களை உயர்த்தி இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் உண்டு. நமக்கு மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் உண்டு. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை இம்மட்டுமாய் நடத்தினீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை மீட்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடிமையின் ரூபம் எடுத்தீரப்பா, சிலுவையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மையை ஆண்டவரே ஜீவ பலியாய் அர்ப்பணித்தீரே தகப்பனே.
அப்பா அந்த காலை வேளையில கூட எங்களையா கூட ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நித்திய ஜீவன் பெறும்படி நீர் சிலுவையிலே தொங்குனீர் அப்பா. எங்களுக்காக நீர் பாடுங்களை பட்டீர் ஆண்டவரே. நித்திய அக்கினியில் ஆண்டவர் ஆக்கினியிலிருந்து இழுத்து விட்டீர் ஆண்டவரே. அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ. நோக்கி பார்த்ததினா பிழைத்து பிழைத்து கொண்டோமையா. கரங்களை வைத்து சொல்லுவோம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா எனக்காக. உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற. ஜீவன் தரும் கனியாம் சிலுவையில் தொங்கினீ. ஜீவன் தரும் கனியாம் சிலுவையில் தொங்கினீ. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. எங்களை அழைத்த தேவன் நீர் பரிசுத்தர் அப்பா. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் சொன்னீர் ஆண்டவரே. ஒரு ரத்தத்தினால் ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரித்தீரே அப்பா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவர் எல்லா செத்த கிரியில் நீங்கும்படி எங்களை இன்னுமாய் சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவள் என் துதியையும் சொல்லி வருவாள் எங்களை அப்பா. எங்களை முன்குறித்தீரே அப்பா. எங்களை இன்னுமாய் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய சாயல் எங்களுக்குள்ளாய் உருவாகட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்துவின் சாயல் எங்களுக்குள்ளாய் உருவாகட்டும் தகப்பனே. சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக. சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக. உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட. அவர் சொல்லுவோம். என் உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரட்சகரே, உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மையப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம், பக்கமெண் 767. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம், வசனம் 16 முதல் பிரதி வசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோட சம்பாஷிக்கும். அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரீக்கும் விலக்கி காக்கும். வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையையும் இறக்க வேண்டியதா இருக்கும். விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமோ? திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அவன் பழிவாங்கும் நாளில் தப்பவிடான். சேர்ந்து வாசிக்கலாம். அவன் எந்த ஈட்டையும் பாரான், அநேக வெகுமதிகளை கொடுத்தாலும் அவன் அமர்ந்திருக்க மாட்டான். தேவன் கொடுத்த வார்த்தைக்காக தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நாம் உட்காரலாம். சபைக்கான இந்த வார அறிவிப்புகள். சபையில் 21 நாட்கள் வைகோஸ் உபவாச ஜெபமானது காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும், மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை ஆகிய 2 வேளைகளில் நடைபெற்று வருகிறது. சபையார் யாரும் ஜெபித்து வருகிறார்கள். இதுவரை இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளாதவர்களும் நீங்கள் கடந்து வந்து நீங்கள் இந்த ஜெபத்தில் ஊக்கமாய் வந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். வருகிற புதன்கிழமை இரவு மற்றும் வியாழக்கிழமை காலை நடக்கிறதான உபவாச ஜெபத்திற்கு விசேஷித்த பிரசங்கியார் வர இருப்பதால் அந்த நாட்கள் ஜெபத்தை யாரும் தவறவிட வேண்டாம் என்று சபையாருக்கு இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். நமக்கு சொந்தமான சபை நிலத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஞானஸ்நான தொட்டியில் ஞானஸ்நானம் கொடுக்க ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தமாக இருப்பவர்கள் உங்கள் டிவிஷன் லீடரை அணுகும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். ஜெப எண்ணெய் கொடுக்க வாஞ்சியுள்ளவர்கள் நீங்கள் ஜெபத்திற்கு வரும் பொழுது எண்ணெய் வாங்கி கொண்டு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். பிரதர் சாமுவேல், எனது மைத்துனர் கடந்த 9 வருடங்களுக்கு முன்பாக காணாமல் போய்விட்டார். அவர் திரும்ப வர வேண்டும் என்று 21 நாள் உபவாச ஜெபத்தில் சொல்லி ஜெபித்தோம். கடந்த 2 நாட்களுக்கு முன் எனது மைத்துனர் எங்களிடத்திற்கு திரும்பி வர தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். கிருபை செய்த தேவனுக்கு நன்றி. ஜெபித்த சபையாருக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சிஸ்டர் எலிசபெத்,
எங்களுக்கு வரக்கூடிய பணம் 50,000 ரூபாய் வராமல் கடந்த 7 வருடமாக தடையாக இருந்தது. 21 நாட்கள் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு அதற்காக ஜெபித்தோம். நேற்று எங்கள் பணம் 50,000 ரூபாய் கிடைக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். பிரதர் பத்மநாபன், சென்ற வாரம் எனது மனைவியின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. சபையில் சொல்லி ஜெபித்தேன். தற்போது எனது மனைவியின் உடல் சீராக இருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். நன்றி. இந்த நாளிலும் சபைக்கு புதிதாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் இருப்பீர்களானால் நீங்கள் எழுப்பி நிற்கலாம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலும் சபையும் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கரங்களை தட்டி இவர்களை வரவேற்கலாம். ஆராதனை முடிந்தவுடன் உங்களுக்காக ஜெபித்து செல்லும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நாம் யாவரும் எழுப்பி நிற்கலாம். காணிக்கை நேரம். கரங்களில் காணிக்கை மற்றும் தசமபாகங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்ன வசனத்தின்படியாக ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் கொடுத்த நன்மையிலிருந்து உமக்கென்று கொடுக்க ஆண்டவரே ஒரு பகுதியை கொடுக்க ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் நாங்கள் உழைப்பதற்கேற்ற வேலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நீர் அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவரே கொடுக்க போகிற ஆண்டவரே படைக்க போகிற காணிக்கை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதை பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கென்று பயன்படுத்த தேவன் கிருபை செய்யுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீ பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து ஆரோக்கியம் கொடுத்தீரே, அதற்காக நன்றி. இனி ஒரு நாட்களையும் கர்த்தாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். செய்கிற தொழிலையும் அப்பா வியாபாரத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியா உம்முடைய கிருபையுள்ள கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. சூழ்நிலையில் எல்லாம் ஆண்டவரே மாற்றி போடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கும் ஆண்டவரே வியாதிக்கும் ஆண்டவரே நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். குறைகளை ஆண்டவரே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீர் மகிமையிலே நிறைவாக்க வேண்டும்படியா இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். என்னையும் மாவும் குறைந்து போகாதபடிக்கு ஆண்டவரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படியாக உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபையுள்ள கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு நீர் பேசுங்க, ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடு பூங்காட்டின் இசையோடு தேவன் பிறந்தாரே தாய்மரியின் மடி மீது. பூவே நீ பாடு பூங்காட்டின் இசையோடு தேவன் பிறந்தாரே தாய்மரியின் மடி மீது. பின்னின்று இறங்கி வந்து மண்ணில் பிறந்தாரே தேவாதி தேவனவர் மடுவாய் ஜனித்தாரே. விண்ணின்று இறங்கி வந்து மண்ணில் பிறந்தாரே தேவாதி தேவனவர் மடுவாய் ஜனித்தாரே. பூவே நீ பாடு பூங்காட்டின் இசையோடு தேவன் பிறந்தாரே தாய்மரியின் மடி மீது. ஆலோசனை கர்த்தரவர் நித்தியத்தின் ராஜனவர் உலகை மீட்க பிறந்திருக்கிறார்.
உன்னதத்தின் தேவனவர், ஆத்துமத்தின் நேசரவர், நம்மை காக்க பிறந்திருக்கிறார். எண்ணிலாத அற்புதங்கள், பெரும் பெரும் அதிசயங்கள் செய்யும் இறைவன் பிறந்திருக்கிறார். பாவத்தில் வீழ்ந்தவர்க்கு மீட்டு வாழ்வளிக்க பரிசுத்தர் பிறந்திருக்கிறார். பூவே நீ பாடு, பூங்காற்றின் இசையோடு, தேவன் பிறந்தாரே தாய்மரியின் மடி மீது. பூவே நீ பாடு, பூங்காற்றின் இசையோடு, பிறந்தாரே தாய்மரியின் மடி மீது. பூவே நீ பாடு, பூங்காற்றின் இசையோடு, தேவன் பிறந்தாரே தாய்மரியின் மடி மீது. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சபையிலும் எல்லா இடத்திலும் செய்து வருகிற எல்லா கிரியைகளுக்காய் நம் ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த 21 நாட்கள் சபையிலே ஜெப பண்டிகை. ஆண்டவர் இந்த நாட்களிலே நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய சபையிலும் குடும்பத்திலும் ஆண்டவர் அதிசயங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். கர்த்தர் அசைக்க முடியாதவைகளை தேவன் அசைய பண்ண போகிறார். நிச்சயமாக ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். கர்த்தர் அனுதினம் சபையிலே அவர்களை சேர்த்து கொள்ளுவாராக. ஆமென். அதனால நம்ம இந்த 21 நாட்களிலே நம்ம ஒய்கோஸ்க்காக எழுதி வைத்து, இந்த ஃபார்ம் எழுதாமல் இருக்கிறீங்களா? யாராவது ஒய்கோஸ் எழுதல எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கையை உயர்த்துனீங்கன்னா உங்களுக்காக வாலண்டியர்ஸ் உதவி பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி காண்பீங்க உங்களுக்காக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வேலையை நாம் உற்சாக மனதோடு நாம் செய்ய வேண்டும். ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஒய்கோஸ் எழுதி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் ரட்சிப்பு ஆண்டவருடையது. 5 பேர் ஆமேன்னு சொல்கிறா, மிச்சவங்களாம் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால நீங்க உற்சாகத்தோடு நீங்கள் இந்த காரியங்களிலே வந்து ஜெபத்திலே வந்து கலந்து கொள்ளுங்கள். ஜெபத்துக்கு வராதவங்க யாராவது இருப்பீங்கன்னா தயவு செய்து இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெப எண்ணெய்க்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. 12ஆம் தேதி புதன்கிழமை வியாழக்கிழமை ஸ்பெஷலாக நமக்கு சென்னையிலிருந்து பிரதர் வின்சென்ட் அவர்கள் பைபிள் காலேஜ் நடத்துகிறார்கள். அவர்கள் நம்ம மத்தியிலே வருவார்கள். போன வாரத்திலையும் கர்த்தர் நல்ல ஒரு ஆவிக்குரிய ட்ரீட் ஆண்டவர் வச்சிருந்தாரு. வர்ஷிப் ஈவினிங்கில் வந்து அநேகர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் ஏன் செய்கிறோன்னு சொன்னால், இப்படியாவது ஜனங்கள் உணர்வடைய வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் செய்கிற எல்லா முயற்சியும் தேவன் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். ஆமென். அதற்காக ஜெபிக்கிறோம். வைகோஸில் ஒரு ஆளுக்கு 10 பேர், அதற்காக நாம் ஜெபிக்கிறோம். நம்ம பழைய போன வருஷம் வரைக்கும் நடந்த மண்டபத்தில் கிறிஸ்மஸ் ஈவினிங் மார்னிங் எல்லாம் நமக்கு இடம் பற்றவில்லை. 3 ஆராதனையும் சேர்ந்து வரனால அதனால ஜெபம் பண்ணோம். டிவிஷன் லீடர்ஸ் அவர்கள் எங்களை உற்சாகப்படுத்தினார்கள். அவர்கள் கர்த்தர் கொடுத்த பாரத்துக்காய் ஸ்தோத்திரம். கேர்சல் லீடர்ஸ் எங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. அதனால் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கன்னு சொன்ன வசனத்தின்படி ஹல்லேலூயா நாங்கள் ஜெபம் பண்ணோம். இங்கே இருக்கிற இதே சீல்நாயக்கன்பட்டி பைபாஸில் இருக்கிற சந்திர மகால் நமக்கு கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணோம். அது ஒரு நாளைக்கு வாடகை வெறும் 1 லட்சம் ரூபாய் தான் அதுக்கு வாடகை. 2 நாள் நம்ம எடுத்திருக்கிறோம். கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர் சர்வீஸ் ரெண்டும் நமக்கு இந்த வருஷம் சந்திரமகால நடைபெறும். ஆண்டவர் அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. கொடுப்பாங்களா அப்படின்னு நாங்கள் நினைத்து கொண்டு போனோம். ஆனாலும் ஆண்டவருடைய இருதயத்திலே கிரியை செய்தார். 2 லட்சம் ரூபாயில் நமக்கு நல்ல குறைந்த விலையிலே அவர்கள் அந்த மண்டபத்தை தருகிறேன் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேணாம். ஏன் தான் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம்னா இடம் பத்துமா பத்தாத அந்த பிரச்சனையே இப்போ கிடையாது. இப்போ நமக்கு ஒரு 1000 சேர் அங்கே ரெடியாக இருக்குது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஒய்கோஸில்
அந்த மண்டபம் நிறைந்து விடும். ஆராதனையிலேயே முக்காவாசி நிறைஞ்சிடணும். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் நம்மை இன்னும் ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின வசனங்கள், இது சட்டைகளை விரிக்கும் காலம், இந்த உயிரை எழும்புகிற காலம். சபை இனி படுத்திருக்க முடியாது. சபையை கர்த்தர் தட்டி எழுப்புவார். விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவர் என்னை அபிஷேகத்துல நடத்த போறாரு. இதுவரைக்கும் நான் படுத்து கொண்டிருந்தேன், இப்போ எழும்பி உயரே பறக்க போகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறதை கர்த்தர் புதிய பலனினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஜெபம், வல்லமையான ஜெபம் 21 நாள் நடக்குது. அல்லேலூயா. பிலிப்பியர்லேருந்து ஆண்டவர் அநேக அதிசயமான காரியங்களை கர்த்தர் நல்ல ரெவலேஷன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க எப்ப ஜெபத்துக்கு வரீங்க அப்படின்றத பக்கத்துல இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க. நான் காலையில வரேன், இல்லை சாயங்காலம் வரேன் சொல்லுங்க. பக்கத்துல அவங்கள உற்சாகப்படுத்துங்களேன். நான் காலையில் சும்மா ஏதோ ஒன்று காலையில சாயங்காலம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நானும் காலையில வர்றதில்லை, நீயும் வர்றதில்லையா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு வா, படுத்து தூங்கலாம். அப்படி ஆளுங்க இல்லை, இனி எல்லாரையும் தட்டி எழுப்ப போகிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் 5:30 மணிக்கு எல்லார் வீட்டையும் கர்த்தர் எழுப்பி விடணும். அல்லேலூயா. 5:30 இல்லை, 5:15. அப்போதான் 5:30 இங்கே வர முடியும். அது மட்டும் இல்லை, சாயங்காலம் 7:30 மணிக்கு 7 மணிக்கே வந்து ஜெபிக்கிறோம். தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். மற்றவருடைய பாரத்திற்காக 7 மணிக்கு வந்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவருக்கு மகிமை. இப்படிலாம் பாடிட்டு இப்போ அப்படியே இப்படி உட்காந்துருக்கூடாது. ஆமே. நல்லா சத்தமா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். எல்லாரும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசு, இயேசு, இயேசு என்ற நாமம் சொல்லுங்க. இயேசு என்ற நாமத்துல விடுதலை. இயேசு, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசையா உமக்கு ஸ்தோத்திரம். போன வாரமே சொன்ன, இது தேங்க்ஸ் கிவிங் மந்த். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற மாசம். எல்லாரும் நன்றி, நன்றி அப்பா. எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமீன். ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும். எத்தனை பேர் விருப்பத்தோடு வந்திருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே என்னோடு பேசும், இங்கே வந்திருக்கிற எங்களோடு பேசும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரே இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்காய் நன்றி. நீர் எங்களோடு பேசுகிற தேவன் ராஜா. எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மீடியா டீமுக்காய் ஸ்தோத்திரம். இப்போதான் அவங்க டிவி ஆன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிவி எப்போ ஆன் பண்ணி எப்போ லிரிக்ஸ் வருமோ எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம், திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் ஒரு மனமாய் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அவன் மரித்து போக மாட்டான், அவன் சோர்ந்து போக மாட்டான். கர்த்தர் அவனை பிழைக்க செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பிழைக்க வச்சிருக்கிறாரா? 10 மாதங்கள் ஆண்டவரனை பிழைக்க வைத்திருக்கிறார். ஆண்டவரனை அபிஷேகித்து நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஆமென். என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். 61ஆம் வசனம், சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாயிருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்கள், ஆனால் எப்படியா இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும், வாசிக்கலாமா? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தை, அது ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு ஆண்டவர் பேசுகிறார். அவர்களோடு பேசும்போது அவர்கள் என்ன எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னார். மோசேயினிடத்தில் பிரமாணத்தை வாங்கினவர்கள். அவர்களிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் புரிய முடியவில்லை? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 9:4, நீங்கள் இரத்தத்தை மாம்சத்தையும் அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, லேவியராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 மோசேயை கொண்டு கர்த்தர் இந்த பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன பிரமாணம்? கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது, இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாய் இருக்கும் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார். இப்படி எல்லாம் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அங்க இருக்கிற யூதர்கள் அவர்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. ரத்தம் சாப்பிடக்கூடாது என்று மோசேயினால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே வந்திருக்கிற இயேசுவோ சொல்லுகிறார், என் ரத்தத்தை குடித்து என் மாம்சத்தை நீங்கள் பானம் பண்ண வேண்டும். இதை முதல் நூற்றாண்டிலே இந்த காரியங்களை புரிந்து கொள்ளாமல் அநேகர் சொன்னார்கள், கிறிஸ்தவர்கள் அவர்கள் காட்டு மிராண்டிகள், ரத்தத்தை குடிக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் மேல் பழி சொல் உண்டானது. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனிடத்துல 5.5-6 லிட்டர் ரத்தம் தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் இந்த 6 லிட்டர் ரத்தத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் குடிங்கன்னு சொல்லி இருப்பாரா? கண்டிப்பா சொல்லி இருக்க மாட்டார். அவர் ஆவிக்குரிய விஷயங்களை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் மாம்சத்தில் இருக்கிறார்கள், மாம்சத்திலே ஊறி போயிருக்கிறார்கள். அவர் ஆவியிலே பேசும்போது இவங்களால கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா இவங்களுக்குள்ளே மாம்சம் அது ஓங்கி நிற்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் சபைக்கு தேவை ஒரு ஆவிக்குரிய காதுகள், ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் சபைக்கு தேவை. ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்தருகிறான். வேதத்தில் இங்கே வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் சொல்லுகிறார், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது.
மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவியோ உங்களை உயிர்ப்பிக்க பயன்படுகிறது. கர்த்தருடைய ஆவியான உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள், நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள், நீங்கள் கர்த்தருக்காய் எழுப்பி பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் அவர் ஊற்றப்பட வேண்டும். ஏசாயால் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியான என் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறார், தரித்திரனுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாய் கர்த்தரனை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. இதெல்லாம் கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, நிறைய பேர் முறுமுறுக்கிறாங்க. 66ஆம் வசனத்துல, அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவரோட கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். ஏன் அப்படி கேட்கிறாருன்னா, அவங்களை புரிந்து கொள்ள ஆவிக்குரிய ரகசியங்களை ஆண்டவர் பேசுகிறார். அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. இங்கே ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறார்? தன்னுடைய ஜீவனை குறித்து பேசுகிறார். இந்த இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்திலும் இன்றைக்கு நமக்கு தேவையான நித்திய ஜீவன் இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அந்த இயேசுவின் இரத்தத்துக்கு ஒரு நன்றி சொல்லாமா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது அல்லவா? அந்த ஜீவன் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்குள்ள இந்த நித்திய ஜீவன் கடந்து வந்திருக்கிறது. நீங்கள் ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த மாம்சத்தை புசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அழியாமையின் சரீரத்தை கர்த்தர் ஒரே நிமிஷத்துல கர்த்தர் நம்மை மகிமையுள்ள சரீரமுடையவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இந்த ரகசியம் பெரிது என்று நாம் வாசிக்கிறோம். ஜீவனை கொடுக்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். எல்லாரும் சொல்லாமா? ஜீவனை கொடுக்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். எனக்குள்ளே ஜீவன் வரட்டும், எனக்குள்ளே ஜீவன் வரட்டும். எனக்குள்ளே நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுக்கிற ரத்தம். இரண்டாவது, மாசற்ற ரத்தம். வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் வாசிக்கலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய, எல்லாரும் வாசிக்கிறீங்களா என் கூட? 318ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் ஸ்கிரீனையும் வசனம் போட்டாங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய, எல்லாரும் வாசிங்க, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், எல்லாரும் சத்தமா வாசிக்கலாமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிலிருந்து அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மாசற்ற ரத்தத்தினால் நம்மை மீட்டிருக்கிறார். அழிவில்லாத மாசற்ற ரத்தம். அழிந்து போகிற வெள்ளியினால் நாம் மீட்கப்படவில்லை, ரத்தத்தினால் நாம் மீட்கப்படவில்லை. இயேசுவின் விலையேற பெற்ற மாசற்ற ரத்தம். விலையேற பெற்ற அர்த்தம், அதுக்கு விலை சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்க எத்தனை பொன் வெள்ளி எல்லாம் குட்டி கொடுத்தாலும் அது இயேசுவின் ரத்தத்துக்கு ஈடாகவே முடியாது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட மாசற்ற ரத்தம், குற்றமில்லாத ரத்தம். அவர் ஆபிரகாமின் சந்ததியில் பிறக்கவில்லை. அவர் கேப்ரியல் தூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் நிழலிடுவார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பா, அவருடைய பெயர் இயேசு. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் இரட்சகராயிருப்பார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த மாசற்ற ரத்தம் நமக்குள்ளே கிரியை செய்யட்டும். மூன்றாவது, பரிசுத்தமாக்கும் ரத்தம். இயேசுவின் ரத்தம். சொல்லாமா? என்னை பரிசுத்தமாக்குகிற ரத்தம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பரிசுத்தமாக்குகிற ரத்தம், என்னை பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம். பரிசுத்த எதிர்பார்க்கிறது ஆண்டவருடைய ரத்தம்.
இந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனமே, நீங்கள் உங்களுக்கு ஒப்பானவர்கள் யார் என்று சொல்லுகிறது. ஆனா ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த ரத்தத்துல கழுவப்பட்டுட்டோம். சாதாரண வாட்டர்ல, தண்ணியில நம்மள கழுவல, பன்னீர்ல கழுவல, மாசற்ற ரத்தத்துல கர்த்தர் நம்மளை கழுவி இருக்கிறாரு. ஆனா திரும்ப திரும்ப அதே பாவத்துக்கு நீங்க போக கூடாது. துணிகரமா அதே பாவத்துல நிற்க கூடாது. நின்னீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொன்ன ஆவிக்குரிய அர்த்தமாகிய இந்த கர்த்தருடைய பந்தியில நீங்கள் பங்கு கொள்ள முடியாது. கர்த்தருடைய பந்தியில நீங்க பங்கு கொள்ளலைன்னா அவர் சொல்றாரு, உங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்தமாக்குகிற ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கட்டும். வாசிக்கலாமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 325ஆம் பக்கம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நல்ல சத்தம் அவர் அல்லேலூயா. சகல பாவங்களையும் அவருடைய இரத்தம் கழுவ முடியாத பாவம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால பாவத்தில் நாம் நிலைத்து நிற்க கூடாது. அந்த இரத்தத்துக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்கலாம். என்னையும் அழுக்கான கந்தையாகிய என்னை பரிசுத்தமாக்கிய இயேசுவின் இரத்தம், அந்த இரத்தத்துக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, உடைய பரிசுத்த இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம், உடைய பரிசுத்த இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். சகல பாவங்களையும் நீக்கி உங்களை எப்படி மாற்றிருக்கிறாரு? உடைய சொந்த பிள்ளையாய் மாற்றிவிட்டார். உடைய சொந்த பிள்ளையாய் மாற்றிருக்கிறார். அப்பாவோட பேரை கெடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்பாவோட பேரை கெடுத்துடக்கூடாது. நீங்க யாருடைய பிள்ளைங்க? பொதுவா சொல்லாதீங்க, ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. அவருடைய ரத்தம் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாக்குகிற ரத்தம் எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் நான் பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாது. ஏன்னா என்ன கர்த்தர் எப்படி, நான் அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. அல்லேலூயா, ஆமென். அதனால எனக்கு வேண்டியதெல்லாம், எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பேச முடியாது. நான் அப்படியே நான் படுத்து தூங்குவேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு முனிப்பு வந்தா சர்ச்சுக்கு வருவேன். நான் என் டைம்லேயே தான் இருப்பேன். முடிஞ்சா அப்படிலாம் இல்லை. எனக்கு பிடிச்சது இல்லை, அவருக்கு பிடித்ததை நான் செய்ய கர்த்தர் என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு நித்திய மீட்பு. இந்த பரிசுத்தமாக்குகிற ரத்தம் நமக்கு நித்திய மீட்பை தருகிறது. வாசிக்கலாம், வாசிக்கலாமா? எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 305ஆம் பக்கம். எபிரேயர் 9:12 வாசிக்கலாம். வெள்ளாட்டு, எல்லாரும் வாசிங்க, சேர்ந்து வாசிக்கலாம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். நித்திய மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினால் கரங்களை தட்டி ஒரு நித்திய மீட்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் உங்களை பரிசுத்தமாக்கணும்? ஆண்டவர் ஏன் உங்களை கழுவ வேண்டும்? ஆண்டவர் ஏன் உங்களை உங்களுடைய சொந்த பிள்ளையாய் மாற்ற வேண்டும்? ஒரு நித்திய மீட்பை ஆண்டவர் தருவதற்காக. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று வாசிக்கிறோம். நித்திய மீட்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார் யோவான் 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். வாசிக்கலாமா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் வந்தாலும் வரும். அல்லேலூயா. அப்படியா இருக்கு பைபிள்ல வசனம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் எப்படி இருங்க? ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா.
திடன் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்ற, நான் உலகத்தை ஜெயித்தேன். நல்ல கரங்களை தட்டி, நான் பிசாசை ஜெயித்தேன், நான் மாம்சத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ஜெயித்த கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் கவலை வேதனையை பார்த்து நான் பயப்படுறோம் இல்லை. ஏன்னு சொன்ன, உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் அவர் சொல்றார், நீங்க திடம் கொள்ளுங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் தைரியமா இருங்கள். ஏனென்றால் நான் ஜெயித்தது எதுக்கு தெரியுமா? அவர் ஜெயித்தது எதுக்கு தெரியுமா? உங்களை என்னையும் ஜெயிக்க வைப்பதற்காக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம், மாமிச, பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஏன் இத்தனை வசனத்தை நான் சொல்றேன், ஏன் இத்தனை வசனத்தை பாஸ்டர் படிக்க வைக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன் தெரியுமா? இந்த வசனம் வாசித்தா உங்களுக்கு தெரியும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Praise the Lord. Hallelujah. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமான வசனம். இதை குறித்து கொள்ளுங்கள். பேனா வச்சிருக்கிறவங்க நோட்ஸ் எழுத. ரொம்ப முக்கியமான வசனம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, பிசாசை அவர்கள் ஜெயித்தார்கள். அவர்கள் உலகத்தை ஜெயித்தார்கள். அவர்கள் மாம்சத்தை ஜெயித்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் சாட்சியின் வசனத்தை உடையவர்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் வசனம். அல்லேலூயா. இது ரெண்டு தான் நமக்கு ஆயுதம். அல்லேலூயா. என்ன ரெண்டு ஆயுதம் சொல்லுங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இன்னொன்னு சாட்சியின் வசனம். அல்லேலூயா. வசனம் நமக்கு தெரிஞ்சாதான் பிசாசை ஜெயிக்க முடியும். 40 நாள் உபவாசம் இருந்து இயேசு ரொம்ப டயர்டா இருக்கும்போது சோதனைக்காரன் பிசாசு அவரிடத்திலே வந்தான். இதுக்கப்புறம் ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் யாரும் பிசாசை டைரக்டா பார்த்து சண்டை போடல. ஆனா இயேசுவிடத்தில் பிசாசு டைரக்டா வந்தான். உங்ககிட்ட யாருக்கிட்டையும் டைரக்டா பிசாசு வரல நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசாசுடைய கிரியைக்கே நமக்கு கை காலெல்லாம் நடுங்குது. அல்லேலூயா. அப்படி இல்லை, பிசாசை டைரக்டா ஆண்டவர் சந்திச்சார். அவன் அவரை சோதிக்க நினைச்சான். ஆனா ஆண்டவர் தன்னுடைய வசனத்தினாலே, ஹல்லேலூயா, இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, வசனத்தை, அதே வசனத்தை ஆண்டவர் எழுதி நம்முடைய கரங்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாட்சியின் வசனம் நம்முடைய கையில் இருக்கிறது. பைபிளை கொண்டு வந்தவங்க பைபிளை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எல்லாரும் வேதாமத்தை கையில் எடுத்து கையில உயர்த்தி சாட்சியின் வசனம் சொல்லுங்க. சாட்சியின் வசனத்தை நான் கையில் வைத்திருக்கிறேன். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். சாட்சியின் வசனத்தை கையில் எடுப்போம். பிசாசு தோற்று போடவன், அவருடைய தலை நசுக்கப்பட்டது சிலுவையிலே. இயேசுவின் ரத்தத்தினால் நமக்கு நித்திய மீட்பு உண்டாயிருக்கிறது. ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரே மனமா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைத்திருக்கிறார். பிசாசு தோற்று போனவன். ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? வசனம் தெரியணும். பிசாசு வரும்போது நீங்க ஏதோ ஒண்ணு மேஜிக் பண்ணிடலாம், நடிச்சிடலாம், அப்பாவை மாதிரி மூஞ்சி வச்செல்லாம் பிசாசுக்கு தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. மற்ற ஆட்கள்கிட்ட வேணா தப்பிக்கலாம். ஒரு மாதிரி மூஞ்ச வச்சா, ஐயோ அப்பா ரொம்ப இந்த மனுஷன் பாவம் போ, அப்படிலாம் பிசாசு என்ன பண்ண மாட்டான், ஓட மாட்டான். நீங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கையில் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. சாட்சியின் வசனம் உங்க வாயில இருக்கணும். அல்லேலூயா. வசனம் தெரியணும். அல்லேலூயா. அதான் இந்த வசனம்லாம் நான் எடுத்து சொல்றேன். இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கணும். ஒரு திடீர்னு சில நேரத்துல இந்த தோக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது உடனே இந்த வசனங்களை நீங்க வாசிக்கணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நான் கையில் எடுக்க போறேன். நான் மாசற்ற ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டவன். எனக்குள்ளே அந்த நித்திய ஜீவன் வந்திருக்கிறது. ஜீவன் வந்திருக்கிற, ஜீவன் வந்த மாதிரி ஒரு அல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு, இயேசுவின் ரத்தத்துக்கு, விடுதலை தருகிற ரத்தத்திற்கு, உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குற, உங்களை வியாதியிலிருந்து விடுதலையாக்குற குமாரன் உங்களை விடுதலையாக்கினா மெய்யான விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலை மாதிரி இல்லை, ஏதோ ஃபேக் ஆனது இல்லை. இது நித்திய விடுதலை, நித்திய மீட்பு. ஹல்லேலூயா.
ஆண்டவர் நரகத்தை நமக்காக உண்டு பண்ணல, பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்காக உண்டு பண்ணின நரகத்திற்கு நீங்க போக அழைக்கப்படவில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திற்கு, பரலோகத்திற்கு போகும்படி கர்த்தர் தம்முடைய மணவாட்டியாகிய சபையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த கல்யாண விருந்துக்கு வரதான் கர்த்தர் உங்களை கூப்பிட்டு. அதுக்கு தான் ரட்சிப்பின் வஸ்திரம், அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் முத்திரை மோதிரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்பான்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே. அதை தான் தீர்க்க தரிசனமாய் நெப்போலியன் என்கிறதான ஒரு பெரிய மாவீரன், எல்லாம் உலகம் முழுசியாம பிடிச்சிட்டான். ஆனால் அவன் வேர்ல்டு மேப்பை வச்சுட்டு சொன்னானா, இந்த ஐரோப்பா மேலே அந்த ரெட் கலர் போட்டிருந்துச்சான். அவன் சொன்னானா, இந்த சிவப்பு இடத்த மட்டும் இல்லாமல் இருந்தா, இந்த ஐரோப்பியன் ஐல்ஸ், அதுதான் ஐலாண்ட்ஸ், அதெல்லாம் மட்டும் இன்னும் பிடிச்சிருந்தா மொத்த உலகத்தை பிடிச்சிருப்பேன். இந்த ரெட் கலர் இடத்த மட்டும் என்னால் பிடிக்க முடியலன்னு சொன்னா, இன்னைக்கு பிசாசு நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்லுவான். நம்ம மேலே இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டு இல்லைன்னு சொன்னா, இவங்களெல்லாம் நான் வேற மாதிரி டீல் பண்ணியிருப்பேன். ஆனால் குற்றமில்லாத அந்த இயேசுவின் ரத்தம் என் மேல் பூசப்பட்டிருக்கிறது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என் மேல் பூசப்பட்டிருக்கிறபடினால இன்னும் கொஞ்சம் உற்சாகமா அவருடைய ரத்தத்தில் வல்லமையை புரிந்து கொண்டவர்களால், அவருடைய ரத்தத்தில் விடுதலை இருக்கிறது. அந்த ரத்தம் நம்மை ஜெயிக்க வைக்கிற ரத்தம். அவன் பிசாசு தோற்று போனவன், அவனை ஜெயிக்க, அவனை அல்ல நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் ஜெயித்த மாதிரி தெரியும். அல்லேலூயா. ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள பல முறை சொல்லி இருக்கிறேன். சிக்கன் கடைக்கு நீங்க போயிருக்கிறீங்களா? சிக்கன் வாங்க நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க. இல்லைனாலும் இந்த வாரம் போய் பாருங்க. 21 நாள் முடிஞ்சோடனே போங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா சிக்கன் கடைக்கு போனா இந்த சிக்கனை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உடனே ஃபர்ஸ்ட் போன உடனே இந்த சிக்கனோட கழுத்தை அறுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரம்முக்குள்ள போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அமைதியில் அந்த சிக்கன் டப 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 ரொம்ப ஃபாஸ்டா அடிக்கும். ஆனா நமக்கு தெரியும் அந்த உயிர் போய் கொண்டிருக்கிறது. அப்படிதான் இயேசு சிலுவையில பிசாசின் தலையை ஆண்டவர் நசுக்கி விட்டா. இன்னும் வாள் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த வாளை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே அந்த நித்திய ஜீவன் இருக்கிறபடினால நான் உலகத்தை ஜெயிக்கிறவன், போராட்டங்களை ஜெயிக்கிறவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. அதைத்தான் தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 23 எல்லாருக்கும் மனப்படமா தெரிஞ்சதுதான். சங்கீதம் 23 எப்படி அழகா கர்த்தர் தாவீதுக்கு அந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவன் சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய எனக்கு தேவையே வராது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை கர்த்தர் நீதியின் பாதையில் அவர் நடத்துவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் ஏன் தெரியுமா? தேவரீர் என் கூடவே நீர் இருக்கிறீர். உமது கோலோ உமது வசனமும் என்னை தேற்றி என்னை நடத்தும். ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிற அவருடைய வசனம். அதோட முடிக்கல, என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்திய, எல்லாரும் இங்க பார்த்து பாருங்க, ஆண்டவர் சத்துருக்கு முன்னாக நமக்காக அவருடைய சொந்த ரத்தத்தினால ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் ஒரு பந்தியை ஆயத்தம் படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ரட்சிப்பின் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழியுதுன்னு சொல்றவங்க நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாய்களை திறந்து, ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. எப்பயாவது இல்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆமென். எப்பயாவது கிறிஸ்துமஸ் வரும்ல, அப்ப இல்ல. எப்பயாவது இந்த பந்தி வரும்ல, அப்ப இல்ல. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்றீங்க? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும். நான் நன்மையை தேடி ஓட மாட்டேன். நன்மை என்னை தொடர்ந்து வர கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆமேன் என்று சொல்லுங்க. ரிசீவ் பண்ணுங்க. நன்மை கிருபை உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய பிள்ளையிலே நீ ரத்தத்தினால் கழுவப்பட்டனால நீ விசேஷமானவன். நீ உலகத்தில்
உலகத்தினால் கரைப்பட்டவன் அல்ல, கர்த்தர் உன்னை பரிசுத்தவானாய் மாற்றி வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவருடைய சொந்த மாசற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டனால நன்மையும் கிருபையும் உன்னை தேடி வரும். அதோட முடியலைங்க, அதோட முடிஞ்சிடல. நான் கர்த்தருடைய வீட்டில் ஏதோ ஒரு 50 வருஷம் இருப்பேன், 60 வருஷம், 100 வருஷம், ஏன் 1000 வருஷம் இருப்பல்ல. நீடித்த நாட்கள், நித்தியமாக அவருடைய நித்திய பரலோகத்தில் என்ன கர்த்தர் கொண்டு போய் வைத்து நான் அவரோடு அப்பாவோடு கொஞ்ச நாள் இல்ல, 100 வருஷம் இல்ல, 200 வருஷம் இல்ல, 1000 வருஷம் இல்ல, 2000 வருஷம் இல்ல, 20000 வருஷம் இல்ல, நித்தியமா அவருடைய முகத்தை நான் பார்த்து கொண்டே இருக்க போகிறேன். இப்ப நீங்க படுகிற பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. கர்த்தர் உங்க முகங்களை கர்த்தர் மகிமையால் நிரப்புவார். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட கூட்டம். அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்ல பூசி இருந்துச்சு. நடந்தது என்ன தெரியுமா? சங்கார தூதன், பிசாசு இல்ல, சங்கார தூதன், ஒரு தூதனாலேயே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தாண்டி உள்ள வர முடியலன்னா உங்க மேல என் மேலையும் ஒரு ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், குற்றமற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம் பூசப்பட்டிருக்குன்னா ஒரு தூதனாலே வர முடியலன்னா பிசாசு உங்களை தொடவே முடியாது. உங்க பக்கத்துல வரலாம், பயம்படுத்தலாம், ஆனா நீங்க சொல்லணும், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்த கோட்டைக்குள் நான் மறைந்திருக்கிறேன், தீங்கு என்னை மேற்கொள்ள முடியாது, பிசாசு என்ன மேற்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவங்க ஆமென்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் எழும்பி நிற்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை கொண்டாடுகிறவர்கள், அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கையில் எடுக்கிறவர்கள். Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில். எல்லாரும் உற்சாகமாய் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் கேட்போம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லம் தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. எல்லாரும் கண்களை மூடி கேட்போம். இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். That is power, wonder working power in the blood of the Lamb. That is power, wonder working power in the precious blood of the Lamb. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி. எல்லாரும் கேட்போம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ஒரு உன்னத வல்லமை. ஓ ரகதியாந்தரதலையாந்தரா ரீகாதரியா. ஹல்லேலூயா. வல்லமை தேவையாண்டவரே. உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை, பிசாசை ஜெயிக்கிற வல்லமை, மாம்சத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை. ஓ ஆவியானவரே, உம்முடைய ரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. உங்க ரத்தத்துல வல்லமை இருக்குது. எங்களை சுகப்படுத்துற வல்லமை, எங்களை பலப்படுத்துற வல்லமை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு,
மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை விட்டுறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். ஆண்டவரிடத்துல நான் உடன்படிக்கை பண்ண விரும்புறேன். இந்த இயேசு எனக்காக எவ்வளவு ரத்தத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவருக்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க விரும்புறேன். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க அவரோட ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய சொந்த பிள்ளையா மாறுறோம். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க நீங்க உறவினரா இருக்கிறீங்க. ஆனா இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணி விசேஷமா இந்த மாதம் 13ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த இடத்துல முதல் முறையா அந்த புதிய ஞானஸ்தான தொட்டியில ஞானஸ்தானம் எடுக்க நான் விரும்புறேன். ஏற்கனவே எடுத்தவங்க மறுபடியும் எடுக்க முடியாது. புதுசா நான் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புறேன். ஆண்டவரோட நான் ஒப்புரவாக விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க நல்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. 13ஆம் தேதி நமக்காக ஞானஸ்தான ஆராதனை இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரோடு ஒப்புரவாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பந்தி எனக்கு உங்களுக்காக ஆயத்தமா இருக்கிறது. இந்த பந்தியில பங்கு பெற விரும்புறவங்க ஆண்டவரிடத்துல ஆயத்தமா வந்திருக்கிறவங்க நீங்க நின்று கொண்டே இருங்கள். மற்றவங்க நீங்க அப்படியே உட்கார்ந்து நீங்கள் ஜெப நிலையில ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, நான் உம்மிடத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன் ஜெப நிலையில இருப்போம். கர்த்தருடைய பந்தி நமக்காக ஆயத்தமாக்கப்படும். ஹல்லேலூயா. அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றா எந்தனை மீட்க. அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றா எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே பதினாயிரம் பேரில் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே பதினாயிரம் பேரில் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிலுவை அடைந்தே தொங்கினார். சிலுவை அடைந்தே அதிசயம் அது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் அதிசயமான நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம். இயேசையா உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயம் இது இயேசுவின் நாமம், அதிலும் இன்பம் அன்பரின் ஞானம். அதிசயம் இது இயேசுவின் நாமம், அதிலும் இன்பம் அன்பரின் ஞானம். அதை எண்ணியே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் என்றும் தொடர்ந்திடுவேன். அதை எண்ணியே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் என்றும் தொடர்ந்திடுவேன். அந்தோ கல்வாரி அருமை இரட்சகர் எனக்காக அவர் தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். எல்லாரும் கரங்களிலே நாம் அப்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது ஆண்டவருடைய சரீரம் அல்ல, அவருடைய சரீரத்துக்கு அடையாளமான அப்பம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை பயபக்தியோடு நம்ம செய்யணும். நமக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த அப்பத்துக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காய் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காய் நன்றி தகப்பனே. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம்.
நாம் எல்லாரும் ஏகோபித்து நாம் இந்த அப்பத்தை நாம் புசிக்கலாம். மாசற்ற ரத்தம், ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம். அதற்காக எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? எல்லாரும் நன்றி சொல்லலாம். இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை சகல பாவத்திலிருந்து நீக்கி நம்முடைய ரத்தத்துக்காய் நன்றி. நன்றி தகப்பனே. நம்ம எல்லாரும் நம்ம ஏகோபித்து நாம் பாடப்படும். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம் வீணாய் போகாதபடிக்கு அநேகரை சிலுவை அண்டை கொண்டு வருகிற ஒரு பராக்கிரமசாலியா எங்களை மாற்றுங்கப்பா. சிலுவை நிழலிலே வந்தடையத்தக்கதான கிருபையை தாங்கப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆத்தும பாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்துல பிரவேசிக்க முடியாது. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அநேக நீதிக்கு உட்படுத்துகிற பாத்திரங்களா எங்களை மாற்றுங்க. எல்லா வியாதியின் கூறுகள் மாறுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். 10 பேரை எழுதி கொடுத்திருக்கிறோமே, அவர்களுக்காக நம்ம கட்டவிழ்க்கும்படியாக இந்த கழுதையை அவிழ்க்கும் பொழுது இதை ஏன் என்று கேட்டால் என் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொன்னீரப்பா. இந்த 10 பேரை உமக்காக நாங்கள் ஆண்டவரே அவருடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு பரலோகத்திற்கு சொந்தக்காரராய் மாற்றும்படிக்கு, தேவனுடைய வாழ்க்கையை மாற்றும்படிக்கு, ஓ எங்கள் வாயை நீர் பிடித்துக் கொள்வீராக. மான்களின் கால்களை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, உமக்காக பேசுகிற வாயை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் இருக்கக்கூடாது அப்பா. தேவனுக்காக விரைந்து போய் வேலையை செய்யத்தக்கதாக எங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை போடுவீராக. ஓ ரிதா ரகபன் அந்துரபா. மனசு மாம்சமும் விரும்பினதை நாங்கள் செய்யாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்யத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய சபையை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் ஊழியரை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு வியாதியோடு வந்திருப்பார்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய வல்லமையின் கரம் அவர்கள் மேல் வந்து அமருவதாக. எல்லா வியாதியின் கூறுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சுட்டரித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் 21 நாள் ஜெபத்தில் ஆண்டவரே அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிளை ஆண்டவரே நீர் செய்வீராக. எங்கள் தேவன் ஜீவிக்கிறார் என்று ஆண்டவரே மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, தேவனை அறியாத ஜனங்கள் உம்மை கண்டு கொள்ளத்தக்கதாக எங்களையும் எங்கள் சபையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஊழியரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவீராக. ஞானஸ்தான ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். மனம் திரும்பி சீஷனாக மாறி அவர்களோடு உடன்படிக்கை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திங்க, மீதி எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபம் காலையில